HTML உள்ள பேராகிராஃப் எப்படி எழுதுறது, உள்ள வரிகள் எல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் வந்து பி டேக் அப்படின்னு சொல்லுவோம், பேராகிராஃப் டேக். ஓகே, எப்பவும் போல நம்ம HTML டேக்ஸ் எல்லாம் வரிசையாக போட்டுருவோம். பாடி ஓப்பன் டேக்கு, பாடி க்ளோஸ் டேக்கு போட்டாச்சு. இப்போ உள்ள பேராகிராஃப் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த பி டேக் எப்படி எழுதுனா, பி அப்படின்னு போட்டு ஒரு டேகை ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி பி போட்டு ஒரு டேகை க்ளோஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ள இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதினாலும் அது பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் is a language. இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டு போகிறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எப்பவும் போல் சேவ் அஸில் டெஸ்க்டாப்பில் நம்ம பேராகிராஃப் பற்றி படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ நான் பேரா அப்படின்னு போட்டு .html அப்படின்னு சேவ் பண்ணணும். பண்ணிவிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். பின்னாடி அந்த பேரா சேவ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆகிருக்கா? அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வருது, என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களோட அவுட்புட். நீங்கள் டைப் பண்ணது இது அவுட்புட் இங்கே வருதா, தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோதாங்க பேராகிராஃபை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. நான் இப்போ டைட்டில் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒரு ஆர்டிக்கிள் எழுத போகிறேன், அது தமிழை பற்றி. Ctrl+S அப்படின்னு சேவ் பண்ணலாம், இல்லைன்னா சேவ் கொடுக்கலாம். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஹெட்டிங் டேக், அதுக்குள்ளே தமிழ் எழுதுனால பெருசாக ஹெட்டிங் மாதிரி காமிக்கிறோம். உள்ள பி பேராகிராஃப் டேக், அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலும் பேராகிராஃப் மாதிரியே காமிக்கிறோம். சரி, உள்ளே நான் எதாவது எழுதி காமிக்கிறேன். தமிழ் இஸ் அ லாங்குவேஜ் எழுதிட்டேன். ஒரு பேராகிராஃப் எழுதிட்டேன் தமிழை பற்றி. நான் சேவ் பண்ணிவிட்டேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த வித்தியாசம் தெரியுதா? இப்போது ஹெட்டிங் இருக்குது, உள்ள பேராகிராஃப் இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த பேராகிராஃபில் என்ன எழுதினாலும் அது வரிசையாக அது வாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல விச்சு இஸ்ன்னு முடிகிறதுனால இந்த இடத்துல ஒரு லைன் முடியுதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது கூடும். நல்லா பார்த்துக்கிங்க, விச் இஸ்ன்னு எழுதியிருக்கு. நான் இப்போ இதை கூட்டுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். ஸ்போக்கன் வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன். பை வந்துருச்சா? ஸோ பேராகிராஃபை பொறுத்தளவில் அதில் எண்டிங் அப்படிங்கிறதே ஒரு லைனில் இருக்காது. நீங்கள் விண்டோ சைஸை கூட்ட குறைக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனில் இருக்கிற வார்த்தைகள் கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். சரி, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு வைங்க. இந்த தமிழ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த லைன் முடியணும், அடுத்த லைன் கீழே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அந்த டைமில் தான் நம்ம பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். எங்கே நமக்கு வந்து அடுத்த லைன் வேணும், இந்த தமிழில் முடியணும் உங்களுக்கு. ஸோ இங்கே உங்கள் இன்புட்டுக்கு போங்க. தமிழ் இந்த இருக்கா, இந்த இடத்துல நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். BR ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி BR ஸ்பேஸு ஸ்லாஷ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பிரேக் விழுந்திருக்கா உங்களுக்கு? இப்போது இதுக்கு பேர் தான் பிரேக். ஒரு லைன் நீங்கள் ஒரு இடத்துல முடியணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இந்த சிம்பிளை போட்டணும். BR ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். இங்கே BR ஸ்லாஷ் போடணும்னு கிடையாது, நீங்கள் வெறும் BR அப்படின்னு மட்டும் கூட போட்டு சேவ் பண்ணலாம். உங்களுக்கு அவுட்புட்டு கிடைக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் BR ஸ்லாஷே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். எல்லா பேரும் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஸோ நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே உங்களுக்கு ஒரு லைன் கிடச்சிச்சு. சரி, அடுத்த லைன் எங்கே முடியணும்? நீங்கள் பாருங்கள், இந்த விச் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இங்கே முடியணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த விச்சுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரேக்கை போட்டுருங்க.
சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே ஒரு லைன் முடிஞ்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுதா? இப்படி தான் நீங்கள் பேராகிராஃப் எழுத ஆரம்பிக்கிறீங்க. சிம்பிள். அது சரிங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி தானே இருக்குது. நடுவில் நீங்கள் என்ட்ரு அடித்தா அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி, உங்களுக்கு கேப்பு வேணும், ஒரு 5 கேப்பு வேணும் அப்படின்னா நான் சொல்கிற அந்த பிரேக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். பிரேக்கு, பிரேக்கு, பிரேக். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். கேப் எழுதா? ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு கேப் நிறைய வேணும்னா பிரேக்கை நிறைய தடவை யூஸ் பண்ணுங்கள். 1, ஒரு லைன் முடியணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணுங்கள். 2, ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் நடுவில் நீங்கள் லிங்க்ஸ் நடுவில் கேப் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது செகண்ட் பேராகிராஃபில் பி டேகை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான், சிம்பிள்.